ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு கடையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்குறாங்க. இப்போ பச்சை பயிரை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இப்போ ஊற வச்சிடலாங்க. நான் ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ ஊற வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன், 4 பல் பூண்டும் சேர்த்துருக்குறேங்க, 2 பழம் தக்காளியை வெட்டி வச்சுருக்குறேன், அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசிலுக்கு போல் நான் மூடி வச்சு வேக வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மத்தோ இல்லை கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பச்சை பயிறு நல்லாவே மசிஞ்சு வச்சுருக்கு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்குறேன், 2 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துருக்குறாங்க. இப்போ 8 பல் பூண்டு எடுத்துருக்குறாங்க, சின்ன சின்னதாக வெட்டிட்டு நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறாங்க, சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி வீட்டு மசாலா 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறாங்க. இப்போ 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டிருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பச்சை பயிரை இது உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. கலரும் நல்லா மாறி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நான் தூவி விட்டுருக்குறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிறு கடைகள் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இந்த பன்னீர். இப்போ இந்த பன்னீரை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்குறேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லாவே முழுமையாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை இருக்கும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தை எடுத்துருக்குறாங்க. அது இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வதக்காமல் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக அந்த பச்சை வாடெல்லாம் போயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. இந்த பச்சை வாடை எல்லாமே போகணும் மசாலாவில் இருக்கிறது. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கிரேவி வந்து நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.